கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மீகா 6 அதிகாரம் 8 வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று கடவுள் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். போதகர் ஒருவர் ஆத்தும கவலை சிறிதுமற்று உலகத்தான் ஒருவரோடு உரையாடி கொண்டிருந்தார். அவன் மிகுந்த பாவ பழக்கமுடையவன், பாவத்தின் பலனை குறித்து சிறிதும் பயப்படாதவன். உத்தமரான குரு அவன் பாவங்களை உணர்த்தி காட்டினார். நீண்ட நாட்களுக்கு பின்பு உணர்வு பெற்ற அவன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். போதகர் அவனிடம், கடவுள் உன்னை மீட்டு கொள்ளும்படி பிரார்த்தனை செய் என்றார். அதற்கு அவன், ஐயா, என்னை போலத்த பாவி எப்படி பிரார்த்திக்க கூடும் என்றான். குரு மீண்டும், அப்படியானால் நீ கடவுளுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்தி என்றார். அதற்கு அவன், ஐயா, பிரார்த்தனையே பண்ணக்கூடாத நான் எப்படி துதி ஸ்தோத்திரம் கூற முடியும் என்று கேட்டான். அதற்கு குரு கேட்டார், அப்படியானால் நீ நரகத்திலா இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் இல்லை என்று தலையசைத்தான். உடனே குரு, கடவுள் உன்னை இன்னும் நரகத்திலே தள்ளாமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி என்றார். உடனே அவனின் வாய் திறந்தது, உதடுகள் நடுங்கின. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதி விண்ணப்பங்களை ஏறெடுத்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது கிருபை பெருகும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்போது உம்மை துதித்து கொண்டிருக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.